பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாரந்தோறும் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு சிறுமியினுடைய வீரத்தை, விசுவாசத்தை. யார் அந்த சிறுமி? உடையாள் என்கின்ற அந்த பெண். அவருடைய வட்டார மொழியிலேயே அவர் வாழ்வில் நடந்த விஷயத்தை நாம் இன்றைய சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முத்து வடுகநாதரை அந்த வெள்ளக்கார படுபாவி சுட்டு கொன்னுட்டானாம். சீமையே கதிகலங்கி கிடக்கு. ராணி என்ன ஆனாகன்னு யாருக்குமே தெரியல. மதுரை நாயக்கர் மேலே வெள்ளக்கார பயலுக போர் தொடுத்து போன போது வடுகநாதர் நாயக்கருக்கு துணையாக நின்னார். அதில் இருந்தே வெள்ளக்காரனும் அவனுக்கு துணையாக இருந்த நவாபும் வடுகநாதர் மேலே கண்ணு வச்சுட்டாங்க. நமக்கு எதிராக சீமை படையை திரட்டுனது அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வெள்ளக்கார படைக்கு புதுசாக வந்த தளபதி சீமையில் ஆட்சி நடத்தணும்னா எங்களுக்கு வரி கட்டணும்னு வடுகநாதருக்கு தூது விட்டான். வடுகநாதர் கட்ட மறுத்துட்டார். வெள்ளக்காரனுக்கு கோபம் வந்துருச்சு. நாடே எங்களுக்கு அடிபணிஞ்சு கிடக்கு, இவன் அடங்க மறுக்கிறானேன்னு படையெடுத்து வந்துட்டான். சீமை படைக்கு முன்னாடி வெள்ளக்காரனை தாக்கு பிடிக்க முடியல, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. சண்டை போட்டு அழிக்க முடியாது, சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும்னு வெள்ளக்காரன் திட்டம் போட்டான். இனிமேல் சண்டை வேட்டான், சமாதானமாக போகலான்னு தூது விட்டான். வடுகநாதர் அதை நம்பிட்டார். சண்டையில் செத்துப்போன தன் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராணி வேலு நாச்சியாரை கூட்டிகிட்டு காளையார் கோயிலுக்கு போனார் வடுகநாதர். கையில் ஆயுதம் இல்லை, கூட காவலர்களும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு சுற்றி வளைச்சிட்டானுங்க வெள்ளக்கார பயலுக. வடுகநாதர் சுதாரிக்கிறதுக்குள்ளே துப்பாக்கி வச்சு சுட்டுப்புட்டான் ஆங்கிலத்தோட. வேலு நாச்சியார் ராணி எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. வடுகநாதர் செத்து போனதால் மக்கள் வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுட்டு அழுகுறாங்க. வெள்ளைக்காரனுங்களுக்கு சாபம் மேலே சாபமாக கொடுத்து மண்ணை எள்ளி அரிக்கிறாங்க. வடுகநாதர் இறந்து போன செய்தி கேட்டதுலேருந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தான் குருவப்பன். குருவப்பனுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது தான் தொழில். ஊராளுக வீட்டு மாடுகளை எல்லாம் பற்றிக்கிட்டு போய் காடுகரையில் மேய்ச்சி கொண்டாடுவான். மாதம் மாதம் தானியம் அளப்பாக அதை வச்சு தான் ஒடிச்ச குடும்பம். கம்மாங்கரைக்கு மேற்கால வீடு. கூரையெல்லாம் பொத்து போய் வெயிலும் மழையும் தடையில்லாமல் உள்ளே விழுகும். ஒரே பொம்பளை புள்ள, பேர் உடையாள். புள்ள தெய்வம்சமாக இருப்பா. அந்த அம்பிகையே தனக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கான்னு நம்பினவன் தான் குருவப்பன். குருவப்பனுடைய பொஞ்சாதி உடம்புக்கு ரொம்ப முடியாதவன். புருஷனுக்கும் பிள்ளைக்கும் ஆக்கி போடுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடும் அவளுக்கு. உட்கார்ந்தா உட்கார்ந்த இடம், படுத்தா படுத்த இடம்னு இருப்பாள். உடையாளுக்கு வயசு 8 தான் ஆகுது. ஆனாலும் பெரிய மனுஷி கணக்காக வேலை பார்ப்பாள். அப்பாக்காரன் திடீர்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறத பார்த்து உடையாளுக்கு ஒன்றுமே புரியலை. ஊரா விட்டு மாடுகள்லாம் பாதையில் நின்று மாமான்னு கத்திக்கிட்டு கிடக்கு. உடம்பெல்லாம் கனலாக கொதிச்சா, காய்ச்சல் அடித்தா நேரத்தில் கூட தூக்குச்சட்டியை கஞ்சி தண்ணியில் ஊற்றிக்கிட்டு மாடுகளை பற்றிக்கிட்டு போவார். இன்றைக்கி கைத்துக்கட்டில் விட்டு இறங்காமல் முசு முசுன்னு அழுதுகிட்டே கிடக்கிறாருன்னு உடையாளுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போ மாடெல்லாம் பத்தையில் நின்று கத்திக்கிட்டு இருக்குது. நீ பாட்டுக்கு படுத்து கிடக்கிறியன்னா உடையாள். குருவப்பங்கிட்டேருந்து ஒரு பேச்சும் இல்லை. மூளையில் குத்துக்கல்லாக போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்த குருவப்பனுடைய பொஞ்சாதி, ஏண்டி நம்ம ராஜாவை வெள்ளக்காரன் சுட்டு விட்டானா, அதான் உன் அப்பன் முனகிக்கிட்டு கிடக்குன்னா. இந்த படுபாவி வெள்ளக்காரங்க நம்ம சீமையை பிடிச்சிட்டானுங்க, இனி நிம்மதியாக வாழ முடியாது. நம்மளை எதிரி மாதிரி ஏழை பாழைகளுக்கெல்லாம் சொத்து இல்லாமல் சாக வேண்டியது தான். குருவப்பன் கண்ணிலிருந்து ஆறா பெருகுது நீர். சுட்டு கொன்ன ராஜாவை காளையர் கோயிலில் அடக்கம் செஞ்சாங்க. தளபதிகளோடு தப்பிச்சு விருப்பாட்சிக்கு போனாங்க வேலு நாச்சியார் ராணி. தன் சீமையை வெள்ளக்காரங்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வர படை திரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி கேட்டு வெள்ளக்கார துரை பயந்துட்டானுங்க. ராணியையும் தளபதிகளையும் எங்கே பார்த்தாலும் கொன்னுடுங்கன்னு எல்லோருக்கும் தகவல் அனுப்பிட்டாங்க. ராணிக்கு கொஞ்ச நாளாகவே மனசு சரியில்லை. தன் கணவரோட சமாதியை பார்த்து 5 நிமிஷம் அழுதுட்டு வரலாமேன்னு தோணுச்சு. தளபதிகிட்ட சொன்னாங்க ராணி, நிலைமை சரியில்லைம்மா, எல்லா பக்கமும் நம்மளை தேடி ஆள் அனுப்பியிருக்கானுங்க வெள்ளைக்காரனுங்க, நாமளாக போய் தலையை கொடுக்குற மாதிரி ஆயிருமோன்னு தளபதிகள்லாம் யோசித்தாங்க. ஆனால் ராணி ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அரியாக்குறிச்சி நாட்டரசன் கோட்டை கொல்லாங்குடி வழியாக
வயக்காட்டு பாதையில் போகலாம், எது வந்தாலும் சந்திக்கலான்னு முடிவு பண்ணி ராணி கிளம்பிட்டாங்க. குருவப்ப இப்பெல்லாம் சரியாக மாடு ஓட்டிக்கிட்டு போகிறதில்ல. ராஜா இறந்த செய்தியை கேள்விப்பட்டதுலேருந்தே பித்து கொண்டா மாதிரி தெரிஞ்சான். உடையால் தான் மாடுகளை ஓட்டிக்கிட்டு போய் மேய்ச்சி கொண்டு வரா. பாவம் பச்சை புள்ள கஷ்டப்படுதேன்னு அளக்குறவங்க கூடுதலாக ஒரு படி தானியத்தை அளந்து விடுறாங்க. பட்டினி இல்லாமல் குடும்பம் ஓடுது. அன்னைக்கு கீரனூர் கம்மாய்க்குள்ளே மாடுகளை மேய விட்டுட்டு கரையில் உட்கார்த்துருந்தா உடையாது. நல்ல வெயில், புளிய மர நிழல் பூதம் மாதிரி பூமியில் விரைஞ்சி கிடந்தது. அதில் உட்காந்து புளியம்பிஞ்சுங்களில் செங்கலில் உரைச்சி தின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ பார்த்து 5 குதிரைங்க அந்த பக்கமாக வருது. 4 பக்கமும் 4 குதிரை காவல், நடுவில் ஒரு வெள்ளை குதிரை. அந்த குதிரையிலேருந்து தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. குதிரையெல்லாம் உடையாளுக்கிட்ட வந்து நின்றுச்சு. குதிரையிலிருந்து வந்த எல்லோரும் களைப்பாக இருந்தாங்க. பாப்பா குடிக்க தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க அந்த அம்மா. உடையாள், நீங்கள்லாம் யார், ஏன் மூஞ்சியை மூடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். நான் தான் சீமையோட ராணி, எங்களை வெள்ளைக்காரனுங்க தேடிட்டு திரியிறானுங்க, அதான் முகத்தை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ராணி. திகைச்சு போன உடையாள், வாழை சுழட்டினா தலையெல்லாம் பறக்குமே அந்த ராணியா? அவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. தூக்கு பாத்திரத்தில் கொண்டு வந்த தண்ணியை கொடுத்தா. ராணியும் கூட வந்தவங்களும் தாகம் தீர குடித்தாங்க. வெள்ளைக்காரனுங்க தேடி வந்தால் எங்களை பற்றி விசாரித்தா தெரியாது சொல்லிடு தாயி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வேகமாக காளையார் கோயில் பக்கமாக கிளம்பிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் போய் கொஞ்ச நேரத்தில் 10-20 குதிரைங்க படபடன்னு வந்து புளியமரலன்னு நின்றுச்சு. எல்லா குதிரையுமே வெள்ளை குதிரை. பார்த்த உடனே மிரண்டு போனான் உடையா. மெதுவாக அந்த இடத்த விட்டு நகர போனான். ஒருத்தன் குதிரையை விட்டு இறங்கினான். ஏய் பாப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டான். ஆள் வித்தியாசமாக உடை போட்டிருக்கானே, இடைவாரில் வாள் இருக்குது, கையில் பெரிய கம்பு வச்சுருக்கான். பதில் பேசாமல் நின்னா உடையார். ஏய் இங்கே வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நான் வெள்ளைக்காரன். பயந்துக்கிட்டே பக்கத்தில் போனான் உடையா. இந்த பக்கமாக 5 குதிரையில் ராணி போனதை பார்த்தியான்னு கேட்டான். உடையாளுக்கு எங்கேருந்து தான் அந்த தைரியம் வந்துச்சோ. ஆமாம் பார்த்தேன் அப்படின்னா. பார்த்தியா, எந்த திசையில் போனாங்கன்னு கேட்டான். எந்த திசையில் போனாங்கன்னு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன்னா உடையா. வெள்ளைக்காரன் அத்தனை பேரும் மிரண்டு போனாங்க. இத்தினூண்டு இருந்துக்கிட்டு இப்படி பேசுதே. ஒரு ஆள் காட்டி குதிரையிலிருந்து இறங்கினான். இந்தா புள்ள, இவங்கெல்லாம் வெள்ளைக்கார துறக, சரியாக அவங்க போன திசையை சொல்லிட்டா உசுரோட விட்டுருவாங்க, இல்லை உசுரை எடுத்துருவாங்கன்னா. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ராணி போன திசையை சொல்ல மாட்டேன்னு உறுதியாக சொன்னான் உடையாள். வெள்ளைக்காரன் கண்ணு 2 செவந்து போச்சு. இத்தனை வயசு அனுபவத்தில் இதை மாதிரி ஒரு அவமானத்தை அவன் சந்தித்ததே இல்லை. இடையிலேருந்து வாழை உருவினான், எடுத்து வீசினான். பாருங்க, உடையாளோட தலை தனியாக உருண்டுடுச்சு. பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம பாவி பையன் வெட்டி போட்டுட்டு ராணியை தேடி கிளம்பிட்டானுங்க. மேய போன மாடெல்லாம் திரும்பி வந்துருச்சு. உடையாளை மட்டும் காணாம். மவளை காணமோன்னு அம்மாக்காரிக்கு தவிப்பாக போச்சு. குருவப்பன் ஒரு பக்கம் உலகத்தை மறந்து கிடக்கிறான். அவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அக்கம் பக்கத்தில் போய் பிள்ளைய காணோம்னு சொல்லி அழுதா. 4-5 பயலுக கம்மா பக்கம் போய் தேடி பார்த்தானுங்க. உடையாள் வெட்டுப்பட்டு கிடந்தா. உடலை எடுத்தாந்து அடக்கம் செஞ்சாங்க. இது நடந்து பல வருஷமாச்சு. ராணி பெரிய படையை திரட்டிக்கிட்டு போய் வெள்ளைக்காரங்களை ஜெயிச்சு சீமையை பிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் ராணியும் தளபதிகளும் கிளம்பி கம்மாக்கார வழியாக திருப்பாச்சிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. உடையாள் விட்டுப்பட்ட இடம் வந்ததும் ராணிக்கிட்ட அவளை பற்றி சொன்னாங்க. ராணிக்கு உடையாளோட முகம் ஞாபகம் வந்துச்சு. குதிரையை விட்டு இறங்கி அந்த இடத்துல நின்று கண்ணு கலங்கிட்டாங்க. அவள் சாதாரண பிள்ளை இல்லைப்பா, தெய்வ குழந்தை. அவளுக்கு இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்காக நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெட்டுடையான்னு மக்கள் எல்லாம் அந்த பிள்ளையை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டரசங்கோட்டை பக்கத்தில் கொல்லாங்குடின்னு ஒரு ஊர், அங்கே தான் சாமியாக குடியிருக்கா இந்த உடையா. ஏமாத்துனவங்க பொய் சொன்னவங்களுக்கெல்லாம் கூடி கொடுத்தாயேன்னு எல்லோரும் போய் காசை வெட்டி போட்டுட்டு வராங்க. தவற்றுக்கும் கொடுமைக்கும் எதிராக வாள் எடுத்து நிற்கிறா வெட்டுடையா. அந்த வீரமிக்க உடையாளின் நினைவாக தன்னுடைய பெண்கள் போர் பிரிவுக்கு உடையாள் படைப்பிரிவு என பெயர் வைத்து அதற்கு தனக்கு பாதுகாவலராக இருந்த குயிலியை தலைவியாக்கினாங்க. தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்ததற்காக உடையாளுக்கு வெட்டு உடையாள் காளியம்மன் என்ற கோயிலையும் கட்டி உண்டியலில் தனது வைரத்தாளியை சமர்ப்பித்து வணங்கினார் வேலுநாச்சியார். வெள்ளை காலனிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண் பெண் வேற்றுமையின்றி சமூக பேதங்களின்றி தமிழர்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து விடுதலையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு போராடினாங்க. தமிழர் தலை நிமிர்ந்து நிற்க ஒரு சின்ன சிறுமிக்கு கூட விடுதலை வேட்கலை இருந்தது என்பதுதான் நமக்கான வரலாற்று படிப்பினையாகும். சாதாரண சின்ன பொண்ணு தான் உடையா, ஆனால் அவள் செய்த தியாகம் மிகப்பெரிய தியாகம். அவள் பொய் சொல்லியிருக்கலாம், இந்த பக்கம் நான் ராணியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவள் உண்மையை சொன்னால்
ராணியை நான் எந்த காரணத்திற்காகவும் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். வீரத்தின் விளைநிலமாக இருக்கிறது தான் சிவகங்கை பூமி. அந்த பூமியில் இருக்கக்கூடிய உடையாளனுடைய வீரத்தை, நம்பிக்கையை, விசுவாசத்தை தான் நம்ம பார்த்தோம். ஒரு சின்னஞ்சிறு சிறுமி தான், ஆனாலும் அவர் செய்த தியாகம் என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் காட்டி கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இயேசுநாதரை வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக யூதாசு காட்டி கொடுத்தான். அதே போன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான். இப்படி சொற்ப காசுகளுக்காக காட்டி கொடுத்த வரலாற்றையே பார்த்த நமக்கு ஒரு வீரம் மிகுந்த ஏழையான சிறுமி, வானம் பார்த்த அந்த குடிசை முழுவதும் பொத்தல், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருந்த சிறுமி, வெள்ளையர்கள் ஏதோ ஆசை காட்டியிருப்பார்கள், ஆனாலும் ராணி போன இடத்தை நான் சொல்ல மாட்டேன் என்று உறுதியாக நின்ற அவளுடைய வீரம் வரலாற்றில் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. வேலுநாச்சியார் அவள் இடத்தை பார்த்தவுடனே கண் கலங்குகிறார். அங்கு ஒரு நடுக்கல்லை நட்ட சொல்லி அதற்கு தன்னுடைய வைரமாலையும் போட்டு இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்ட வேண்டும், அது நினைவாக அவள் தெய்வ குழந்தையும் தெய்வமாகலாம் என்பதற்கு இணையாக எந்த சூழ்நிலையிலும் என்னை காட்டி கொடுக்காத அவளுடைய வீரம் இந்த சமூகத்தில் போற்றப்பட வேண்டும். ஆகவே தன்னுடைய படைக்கு அவர் பல படைகள் வைத்திருந்தார். ஆனால் பெண்கள் படைக்கு இந்த பெண்ணினுடைய வீரம் மிகச் சரியான வீரம். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய விசுவாசத்தை அவள் இழக்கவில்லை, தன்னுடைய நம்பிக்கையை அவள் இழக்கவில்லை, ராணியை, தலைவியை அவள் காட்டி கொடுக்கவில்லை. ஆகவே இது போன்ற படையாள்கள் தான் இருக்க வேண்டும் என்று உடையாள் படையை அமைத்து அந்த உடையாள் படைக்கு தான் குயிலியை தலைமையேற்க வைத்தார். ஒரு சிறுமியினுடைய வீரத்தை தான் நாம் இன்று பார்த்தோம். அந்த பெண் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவள் பொய் சொல்லவில்லை. அவள் மிக மிக தைரியமாக சொன்னாள், ஆம், ராணி போனதை நான் பார்த்தேன், என் தலையே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாள். தலையே போனாலும் தன்னுடைய தலைவியை காட்டி கொடுக்காத அவளுடைய வீரத்தை தான் இந்த சுதந்திர தாக நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், சிறுமியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நம்மால் இந்த தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று அவர்கள் நினைக்கலாம். வயசு 8 தான் ஆகுது, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுமியினுடைய வீரம் என்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வரலாற்றில் நாம் பல பேர்களை அவர்களுடைய நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உடையால் மறக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கூட கொல்லாங்குடி பக்கம் போனீங்கள் என்று சொன்னால் அந்த வெட்டோடை காளியம்மாள் என்ற மிகப்பெரிய கோயில் இருக்கிறது. அது உடையால் தான் என்று பல பேருக்கு தெரியாது. அந்த கோயிலில் சென்று அவர்கள் காணிக்கை செலுத்தி வருகிறார்கள். உண்மையாக அதனுடைய வரலாறு உடையால், அந்த உடையால் தான் என்று தெய்வமாக இருக்கிறாள். ஆகவே குழந்தையும் தெய்வமாகலாம். சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் உடையாலை நாம் இன்று பார்த்தோம். வரும் வாரங்களில் இன்னும் பல தியாகங்களை பார்க்க இருக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம்.